வெல்கம் டு JTK டிவியின் லிட்டில் ட்ராப்ஸ். நம்ம கண்களுக்கு நாம் எப்படி தெரிகிறோம்? சில நேரத்தில் நம்ம கண்களுக்கு மாத்திரம்தான் நாம் ரொம்ப குறைவுள்ளவனை போல தெரிவோம், மற்றவர்களுடைய கண்களுக்கு இல்லை. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படி ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் தங்களை எப்படி பார்த்தார்கள்? என்னாகமம் 13:33. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். இப்படி தான் நாமளும் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் பெரியவங்களை பார்க்குறோம், ரொம்ப டேலண்டட் பீப்புளை பார்க்குறோம், சாதித்தவர்களை பார்க்குறோம், தலைவர்களை பார்க்குறோம், அழகானவர்களை பார்க்குறோம், திறமை நிறைந்தவர்களை பார்க்குறோம். சில நேரத்தில் வாயடைத்து போன ஒரு அனுபவம், we are overwhelmed. அவர்களையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்மளை பார்க்கும்போது வெட்டுக்கிளியை போல தோன்றியிருக்கிறது. சில நேரத்தில் நிறைய அக்கேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். காரணம், இந்த சூழ்நிலைகளில் இவர்களுடைய மத்தியிலெல்லாம் நான் என் கண்ணுக்கு வெட்டுக்கிளியை போல தோன்றுவேனே, தாங்கிக் கொள்ள முடியாமல் எத்தனையோ உறவுகள்லேருந்து நம்ம விலகி இருக்கிறோம், எத்தனையோ ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம துண்டித்திருக்கிறோம். இந்தந்த இடங்களுக்கு போக வேண்டாம், போனால் என் கண்ணுக்கு நான் வெட்டுக்கிளியை போல தோன்றுவேன். இட் இஸ் கால்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருந்திருக்கா? we have become overwhelmed. தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு குறைவான ஒரு ஃபீலிங். I feel very low about myself. அவர்களுக்கு இருக்கும் பொருட்கள் என்னிடமில்லை, அவர்களுக்கு இருக்கும் திறமை என்னிடமில்லை, அவர்களுடைய தோற்றம் என்னிடமில்லை என்று நம்முடைய கண்களில் நாமே ரொம்ப குறைவானவனாக தோன்றியிருக்கிறோம். நம் கண்களுக்கே நாம் குறைவானவனாக தோன்றினால் மற்றவர்கள் எப்படி நம்மை உயர்வாக காண முடியும்? நம்மளுடைய தோற்றம் குறைவு என்று எண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளுடைய திறமையெல்லாம் ரொம்ப குறைவு என்று எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரத்தில் மற்றவர்களுடைய கண்களுக்கெல்லாம் நம்ம குறைவாகவே தோன்றவில்லை, நம்மளுடைய கண்களுக்கு தான் அப்படி நம்ம குறைவானவனாக தோன்றுகிறோம். மற்றவர்கள் கூட நம்மளை அப்படி குறைவானவனாக எண்ணி இருக்க மாட்டார்கள். they wouldn't have judged us inferior. நாமே தான் நம்மளை அப்படி பார்க்கிறோம். அதிகமான நேரத்தில் 99% of the time we are despised by ourselves. மற்றவர்கள் நம்மை குறைவுபடுத்தியது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப கொஞ்சம்தான், நாமளே தான் நம்மளை அப்படி எண்ணிக்கொண்டோம். இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் தன்னை எண்ணினார்கள். ஆனால் வெற்றி பெற்றதோ அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் தான். நாம் நிறைந்தவர்கள் தான், குறைவானவர்கள் இல்லை. மற்றவர்களும் நம்மை அப்படி பார்க்கவில்லை. நம்மளை பார்க்கிறதுக்கு உண்மையாகவே மற்றவர்களுக்கு அவ்வளவு நேரம் இல்லை, அவ்வளவு பொறுமையும் இல்லை. நான் குறைந்தவனா நான் நிறைந்தவனா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவர்களுக்கெல்லாம் நேரமும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனால் நாமளே தான் நினச்சிக்கிறோம், அவர்கள் என்னை அப்படி பார்ப்பார்களோ இப்படி பார்ப்பார்களோ, என் கண்ணுக்கு நான் இவ்வளவு சிறியவனாக தோன்றுகிறேனே, அவங்களும் அப்படி என்னை பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இனி அவசியமே இல்லை. நம்ம நிறைவானவர்கள் தான். வெட்டுக்கிளியை போல நம்மை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒருவரும் அப்படி பார்க்கவும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இனி எந்த ரிலேஷன்ஷிப்பையும் இப்படி ஒரு எண்ணத்தில் நம்ம துண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அக்கேஷன்ஸையும், எந்த குரூப்ஸையும், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வெட்டுக்கிளியை போல தோன்றியது நம் கண்களுக்குத்தான், அவர்களுடைய கண்களுக்கு இல்லை. நாம் நம்மை அப்படி பார்ப்பதை நம்ம நிறுத்தணும். மற்றவர்கள் அப்படி நிச்சயமாகவே பார்க்க மாட்டார்கள். நிறைவுள்ளவர்கள் தான். இஸ்ரவேல் மக்களை எப்படியோ அப்படியே தான் நாமும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம். Let us look upon ourselves as valuable, as wonderful, beautiful and glorious.